அன்புசால் மாணவர்களே வணக்கம். ப்ளஸ் ஒன் நம்ம இதனுடைய முந்தைய பதிவு பார்த்தோம். என்னென்ன அதிகாரம் தரணும், பொச்சாமையும் குறிப்பறிதல் 2 அதிகாரம் பார்த்தோம். இப்பொழுது 3வது அதிகாரம் புக்கை எடுத்துங்க. 5வது திருக்குறள் 3வது அதிகாரம் 3வது அதிகாரம். இதில் 3வது அதிகாரம் நம்ம நூலில் 5வது திருக்குறள் படைமாட்சி. நல்லா தெரிஞ்சுக்க, படைமாட்சி. மாட்சினா சிறப்பு. மாட்சி என்று சொன்னால் சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படைக்கு எது சிறப்பு, நல்லா தெரியுங்க. ஒரு படைக்கு எது சிறப்பு அப்படி என்று ஒரே ஒரு திருக்குறள் தான் அங்கே சொல்லப்படுகிறது. படைமாட்சி. அதாவது படை இருக்கும். அந்த பழங்காலத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, மன்னர்கள் போர் புரிவதற்கு ஒரு நாட்டின் மீது மற்றொரு நாட்டின் மீது போர் தொடுப்பார்கள். அவர் இங்கே போர் தொடுப்பது இப்படியாக ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு படைக்கு எது சிறப்பு அப்படி என்று தான் சொல்கிறார் திருவள்ளுவர். மரம், மானம், மாண்ட வழி செலவு, தேற்றம் என 4 ஏம படைக்கு. நல்லா தெரிஞ்சுங்க, எப்படி படிக்கணும்னு பார்த்துக்கோ. மரம், மானம், மாண்ட வழி செலவு, தேற்றம் என 4 ஏம படைக்கும். மரம் என்று சொன்னால் வீரம். நல்லா தெரிஞ்சுங்க, மரம் என்று சொன்னால் வீரம். எழுதிக்கலாம். மரம் என்று சொன்னால் வீரத்தை குறிக்கிறது. எழுதிக்கோ. மரம் சொன்னால் வீரம். அப்போ வீரம், மானம், தன்மானம், அது நமக்கு நல்லா தெரியும். அது என்ன சொல்கிறீங்கன்னா தன்மானம், மானம். அடுத்தது மாண்ட வழி செலவு. மாண்ட அப்படி என்று சொன்னால், மாண்டனா சான்றோர்கள் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? சான்றோர்கள். இங்கே என்ன பொருளை உணர்த்துக்குதுன்னா முன்னோர்கள் அப்படி என்ற பொருளை உணர்த்துக்குது. முன்னோர் வழியில் நடத்தல். மாண்ட வழி செலவு, முன்னோர் வழியில் நடத்தல். தேற்றம். தேற்றம் சொன்னால் நம்பிக்கை உரியவனாக இருத்தல். நல்லா தெரிஞ்சுங்க, நம்பிக்கை உரியவனாக இருத்தல், நம்பிக்கைக்குரியவராக இருத்தல் என 4 ஏம படைக்கு. ஒரு படைக்கு எது ஏமப்படைக்குன்னு சொன்னால் எது ஒரு படைக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு படைக்கு எது பாதுகாப்பு அப்படி சொன்னால் வீரம். நல்லா தெரிஞ்சுக்க, வீரம், மானம், அதாவது சான்றோர்கள் வழி நடத்தல், நம்பிக்குரியவராக ஆதல். ஒருத்தவனுக்கு நம்பிக்குரியவனாக வருவான், என்ன சொல்லுவான், அவன் இதனா இப்படி தானே, இதை விட்டு எதுவும் செய்ய மாட்டான், அவன் நம்பிக்குரியவன், நம்பிக்குரிய பாத்திரம் அப்படி சொல்லி அடித்து சொல்லுவான். அதுபோன்ற 4 ஒரு படைக்கு பாதுகாப்பு. அதான் படையினுடைய சிறப்பு, போர் வீரர். ஏனென்று சொன்னால் இதில் ஒன்று குறைந்தாலும் தோல்வியை தரும். ஒன்று குறைந்தாலும் தோல்வியை தான் தரும். எது இப்போ சொல்கிறங்கிற வீரம் இருக்கணும், மானம் இருக்கணும், முன்னோர் வழி நடத்தல் இருக்கணும், நம்பிக்குரியவராக இருத்தல், நம்பிக்குரியவராக இருத்தல் வேண்டும். இவை 4 படைக்குரிய பாதுகாப்பு, படையினுடைய மாட்சி. இது மட்டும்தான். புரியுதா? இதில் இதுக்கு முந்தடி பதிவில் பார்க்கும்போது குறிப்பறிதலில் குறிப்புணர்வு ஆரே இருக்குது இல்லையா, அது மனப்பாட பகுதி, அதையும் குறிச்சிக்கோ. அது குறிச்சிக்கோ, புக்கில் குறிச்சிக்கோ. இதுக்கு மேல் அதிகாரத்தில் குறிப்பறிதல், குறிப்பின் 3வது திருக்குறள் மனப்பாட பகுதி. இது மனப்பாடம் இல்லை. அடுத்தது 6வது திருக்குறள் பகைத்திறம் தெளிதல். புரியுதா? பகைத்திறம் தெளிதல், பகைமை பற்றிய தெரிந்து கொள்ளுதல். பகையை பற்றி என்னன்னு கேட்டிங்கன்னா தெளிதல். தெளிதல்னால் தெளிவாக தெரிந்து கொள்ளுதல், தெளிவாக தெரிந்து. அதான் பகை என்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையேயும் வேண்டற்பாட்டன்று. அதாவது நகைனா சிரிப்பு, விளையாட்டு, இப்படி எடுத்துக்கலாம். சிரிப்பு, விளையாட்டு. விளையாட்டுக்கு கூட வேண்டற்பாட்டன்று, விரும்பக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்க, நகையேயும். புரியுதா? விளையாட்டுக்கு கூட நாம் என்னன்னு கேட்டிங்கன்னா வேண்டக்கூடாது பகையை. எதை வேண்டக்கூடாது? பகையை வேண்டக்கூடாது. அதான் பகை என்னும் பண்பின் அதனை ஒருவன், பகை என்னும் பண்பற்றதை ஒருவன் விளையாட்டுக்கு கூட விரும்பக்கூடாது. அதாவது சொல்லுவோம், சில திரைப்படத்தில் கூட இருக்கும், ஒருத்தன் என்ன சொல்லுவோம், டக்குன்னு இந்தியா தோல்வி அடைஞ்சிடும், ஏதோ ஒரு போட்டியை சொல்கின்ற பொழுது நான் விளையாட்டுக்கு தான் நான் சொன்னேன் அப்படின்னா டக்குன்னு அடிப்பான் எடுத்து. அப்போ விளையாட்டு கூட தோல்வி என்ற வார்த்தையை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். அதுபோல் இந்த பகைமையை குழந்தைகள் விளையாடுகின்ற பொழுது கூட என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த செயல்பாடுகள் மூலம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பகைமை வளர்ந்து விடக்கூடாது, பகை வளர்ந்தக்கூடாது அப்படி என்று நினைக்கிறதான். பகை எனும் பண்பின் அதனை ஒருவன் அப்படின்னு சொல்கிறான். பகை எனும் பண்பின் அதனை ஒருவன், பகையனும் பண்பற்றதை ஒருவன் என்னன்னு கேட்டீங்கன்னா நகையே. புரியுதா? நகையே வேண்டற்பாட்டன்று அப்படி சொன்னான். விளையாட்டுக்கு கூட நாம் அவற்றை விரும்பக்கூடாது அப்படி என்று சொல்கிறார். அடுத்தது 7வது திருக்குறள்
வில்லேர் உழவர் பகைகொளினும் கொல்லற்க சொல்லேர் உழவர் பகை. வில்லேர் உழவர் பகைகொளினும் கொல்லற்க சொல்லேர் உழவர் பகை அப்படி சொன்னோம். அதாவது வில்லேர் உழவர், உழவர் அப்படி என்று சொன்னால் அங்கே ஒரு பொருள், அதை நிலத்தை உழறவனுக்கு உழவு தொழில் செய்பவர்கள்னு சொல்லலாம். ஆனால் வில்லேர் அப்படி சொன்னால் வில்லேர் அதாவது வில் வீரர்களுடைய பகைமையை பெற்றாலும் உழவர்கள் அப்படி என்று சொன்னால் அதில் புலமை வாய்ந்தவர்கள், அதில் புலமை வாய்ந்தவர்கள் என்று சொல்லலாம். வில்லேர் உழவர் அப்படி சொல்லுகின்ற பொழுது வில் வீரனுடைய பகைமையை பெற்றாலும், நல்லா தெரியும், வில் வீரருடைய பகைகளினும் பகைமை பெற்றாலும், அதை தான் சொல்கிறாங்க. வில் வீரனுடைய பகைமையை நாம் பெற்றாலும் கொல்லற்க பெறக்கூடாது. கொல்லற்கன்னு சொன்னால் என்ன எழுதிக்கோ, கொல்லற்கனா பெறக்கூடாது. யாருன்னு கேட்டீங்கன்னா சொல்லேர் உழவர் பகை. அதாவது சொல் வன்மை, சொல்லேர் என்று சொன்னால் சொல் வன்மை உடைய புலவர் பெருமக்கள், அறிஞர் பெருமக்கள், சான்றோர்கள். சொல் வன்மை உடைய புலவர்களாக இருந்தாலும் சரி, அறிஞர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பகையை நாம் பெறக்கூடாது. அவருடைய பகையை நாம் பெறக்கூடாது. என்ன சொல்கிறாங்கன்னா சொல்லேர் உழவர் பகை. சொல்லில் வளமையுடையவர்கள், சொல்வன்மை உடையவர்கள், அறிஞர் பெருமக்கள், இவர்களுடைய பகையை நாம் ஒருபொழுதும் பெறக்கூடாது. யாருடைய பகையை பெற்றாலும் பெறலாம், வில்லேர் உழவர் பகைகளிலும். அதாவது வில் வீரர்களுடைய பகையை நாம் பெற்றாலும் சரி, சொல் வன்மை உடைய புலவர்களுடைய அறிஞர்களுடைய பகையை நாம் ஒருபொழுதும் பெறக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். இது மனப்பாட பகுதி, குறிச்சிக்கோ, புரியுதா? இது மனப்பாட பகுதி. வில்லேர் உழவர் பகைகளினும் கொல்லற்க சொல்லேர் உழவர் பகை. அடுத்தது மனப்பாட பகுதி, நல்லா குறிச்சிக்கோ. அடுத்தது 8வது திருக்குறள். இலைதாக முள்மரம் கொள்க கலையுனர் கைகொள்ளும் காழ்த்த இடத்து. நல்லா தெரியும், கைகொள்ளும் காழ்த்த இடத்து. இலைதாக முள்மரம் கொள்க கலையுனர் கைகொள்ளும் காழ்த்த இடத்து. இதுவும் மனப்பாடம், நல்லா குறிச்சிக்கும். இதுவும் மனப்பாட பகுதி. இலைதாக முள்மரம் கொள்க கலையுனர் கைகொள்ளும் காழ்த்த எடுத்து. அதாவது ஒரு முள்மரம் இருக்கிறது என்று சொன்னால் இலைதாகனா சின்ன செடியிலே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நாம் இந்த முள்மரத்தை என்ன பண்ணணும், வெட்டி போட்டுடணும். கலையுனர் நீக்கணும். கலைனா தேவைப்படும். அப்பே சின்ன முள்மரம், அதாவது செடி முளைக்கிறதா நமக்கு தென்பட்ட உடனே என்னான்னு கேட்டிங்கன்னா அதை என்ன பண்ணணும், வெட்டி வீத்திடணும். வெட்டி சின்ன செடியிலே வெட்டி வீத்தணும். அதுதான் இலைதாக முள்மரம் கொள்க கலையுனர். அதாவது சிறியதாக இருக்கின்ற பொழுது அந்த முள்மரத்தை நாம் கலைந்து விடுக, வெட்டி வீசிடுக, வெட்டி வீசணும். புரியுதா? கலையுனர். ஆனால் இல்லை என்று சொன்னால், அப்படி நம்ம சின்ன செடியிலே என்னன்னு கேட்டிங்கன்னா சிறிதாக இருக்கையிலே நாம் வெட்டி வீசவில்லை என்று சொன்னால், அவற்றை கலைந்து போகவில்லை சொன்னால், அவற்றை அழிக்கவில்லை என்று சொன்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா கைகொள்ளும் காழ்த்த இடத்து. பெருசாக ஆகி போச்சுன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கையே என்ன பண்ணும், நம்மளுடைய கையில் நம்மளுடைய கையை, அந்த முள்மரம் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கையே அழித்து விடும் அப்படி சொன்னோம். வெட்டுபவரின் கையே காயப்படுத்தும். ஏன்னா ஒரு சின்ன முள்மரங்குதுன்னா சின்னையில் வெட்டி போடலாம், ஒன்றும் ஆகாது. இதே பெருசாக ஆகி போய் அதை போய் நம்ம வெட்ட போய் என்ன பண்ணோம், அந்த முள்ளுலாம் என்ன பண்ணோம், நம்மளுடைய கையை குத்தும், நம்மளுடைய கையே காயப்படுத்தி விடும். அப்போ எதுவும் பகைமை வந்தாலும் இதில் பிரிதுமொழிதல் அணி இருக்குது. இதனுடைய விளக்கம் அணி நடத்துகின்ற பொழுது சொல்லப்படும். என்னன்னு பார்த்திங்கன்னா, எதுவாக இருந்தாலும் புரியுதா, தீய குணங்களை பார்த்தாலும் இருந்தான்னு கேட்டிங்கன்னா சிறு இளமையிலே என்னன்னு முளைக்கின்ற பொழுதே அவற்றை வீழ்த்தி விடணும். இல்லை என்று சொன்னால் பெரிதாகனா அது தம்மையே காயப்படுத்தி விடும் என்பதாக இதில் சொல்லப்படுகிறது. புரியுதா? இதிலிருந்து நம்ம பார்க்கின்ற பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது பிரிதுமொழிதல் அணியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, எதை சொல்கிறது, சிறியதாக இருக்கின்றது இந்த முள்மரத்தை கலைந்து விட வேண்டும், இல்லை என்று சொன்னால் அது வெட்டுபவருடைய காயப்படுத்தி விடும் அப்படி என்று சொல்கிறார். இது மனப்பாட பகுதி. அடுத்தது புரியுதா? அடுத்த பகுதி மருந்து என்பது அடுத்த பகுதியில் பார்க்கும். நன்றி, வணக்கம்.